நீங்க விசுவாசிக்கிறீங்க. இப்போ உங்க உடம்புல ஒரு சிக்னஸ் இருக்கு, அதுல இருந்து ஒரு விடுதலை வரும் அப்படின்னு நீங்க நம்புறீங்க, அதுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. சரி, அது நிச்சயமா நடக்கும்னு விசுவாசிக்கிறீங்க. உங்க வீட்டில் குடியில யாரா அடிமைப்பட்டிருந்தா அந்த குடியில இருந்தா உங்களுக்கு விடுதலை வரும் நம்புறீங்க. கடன்ல இருப்பீங்கன்னா கடன்ல இருந்து நிச்சயமா ஆண்டவரே என்னை விடுதலை செய்வான்னு நம்புறீங்க. பிரச்சனையிலே பலவீனத்திலே ஒரு அற்புதம் நடக்கும் நம்புறீங்க. அது பேர் என்ன? விசுவாசம். சரி, இப்ப நீங்க நம்புறது என்ன செய்யணும்? அப்படியே நடக்கணும். பைபிள் என்ன சொல்லுது? வாசிக்கலாம் என்னோடு கூட. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். எபிரேயர், Hebrews chapter 11 verse 23. மோசே பிறந்த போது அவன் தாய் தகப்பன்மார் அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவுடைய கட்டளைக்கு பயப்படாமல் 3 மாத காலம் ஒளித்து போது. இங்க ஒரு சம்பவம் நடக்குது. எகிப்துல இஸ்ரவேலர் அடிமைகளா இருக்காங்க. மிக கடினமான அடிமைத்தனம். இந்த அடிமைத்தனத்தின் உச்சக்கட்டம் என்ன? பிறந்த பிள்ளை ஆம்பளை பிள்ளையா இருந்தா கொண்டு போய் என்ன செய்யணும்? நதியில வீசி எரிஞ்சிடணும். பிறந்த அடுத்த நிமிஷம் கொண்டு போய் நதியில போட்டுருவாங்க. அவ்வளவுதான். அது எந்த வீட்டு பிள்ளையா இருந்தாலும், இஸ்ரவேலின் பிள்ளையா இருந்தால் ஆண் பிள்ளைய நதியில போட்டுரும். இதான் கட்டளை. ரைட். இப்போ ஒவ்வொரு குடும்பத்திலும் இந்த சம்பவம் நடந்துட்டே இருக்கு. ஒவ்வொரு தாயும் தகப்பனும் அழுது புலம்புகிற நாட்கள். இவங்களுடைய உண்மையான தேவை என்ன? எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை. எப்படியாவது இங்க இருந்து வெளியே போயிடணும், எப்படியாவது இந்த கஷ்டமான குறைஞ்சபட்சம் இந்த ஒரு கட்டளையாவது என்ன செய்யணும்? மாற்றப்படும். ராஜா ஒரு கட்டளையை போட்டு, இனிமே பிறந்த பிள்ளைங்களை நீங்க நதியில தூக்கி எறிய வேண்டாம் அப்படின்னு ஒரு சட்டத்தையாவது மாற்றினால் போதும். இதுதான் இவர்களின் ஜெபம். இந்த ஜெபத்தின் விளைவாக ஒரு குடும்பம், நல்ல கவனிங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்றாங்க? விசுவாசிக்கிறாங்க. என்ன விசுவாசிக்கிறாங்க? இந்த குழந்தைய தேவன் தந்தார், தேவன் காப்பாற்றுவார். இல்லாம இது இவ்வளவு எப்படி அழகா பிறந்திருக்கும்? இந்த குழந்தைய தேவன் தானே கொடுத்தாரு, அதனால இதை கொல்ல அவசியம் இல்லை. ராஜாவின் கட்டளைக்கு பயப்பட வேண்டாம், இதை என்ன செஞ்சிடலாம்? ஒளிச்சு வைக்கலாம் என்று சொல்லி எவ்வளவு நாள் ஒளித்து வைத்தார்கள்? 3 மாத காலம். எபிரேயர்ல அதான் 3 மாதம் வரைக்கும் விசுவாசம். 4வது மாசம் என்னாச்சு? அவிசுவாசம் ஆச்சா? இல்லை. 4வது மாசம் என்னாச்சு? வாசிக்க வேண்டாம். யாத்திரையாகமம் 2ஆம் அதிகாரத்தில் அதை குறித்து வாசிக்கிறோம். அங்க சொல்லப்பட்டிருக்கு, அதுக்கு மேல குழந்தை சத்தமா அழுது, குழந்தையை ஒளிச்சு வைக்க முடியல. அதனால ஒரு கூடையை செய்து அந்த கூடைக்குள்ளாய் குழந்தையாகிய மோசையை வைத்து என்ன செய்றாங்க? அதே நதியில கொண்டு போய் விட்டுட்டு அவருடைய சகோதரி நின்று என்ன செய்றா? என்ன சம்பவிக்குமோ என்று பார்த்து கொண்டிருந்தாள். நன்றாக கவனிங்க. விசுவாசத்துல பல டைமென்ஷன்ஸ் இருக்கு. 3 மாசம் வரைக்கும் என்னோட விசுவாசத்தினால குழந்தைய நான் ஒளிச்சு வச்சிருந்தேன். 4வது மாசம் இப்போ ஒளிச்சு வைக்க முடியாது. நான் நினைச்சேன் 3 கொஞ்சம் டைவர்ட் பண்ணாதீங்க, இங்க அங்க நடக்க கூடாது, கொஞ்சம் பயபக்தியாய் கவனிங்க. இந்த பாத்ரூம் போறதுக்கெல்லாம் அந்த வர்ஷிப் எண்ட்லேயே போய் எல்லாம் முடிச்சுட்டு வந்து ஒரு பயபக்தியா வார்த்தைக்காக உட்காருங்க. கவனி, 3 மாதம் வரைக்கும் ஒரு விசுவாசம் இருந்தது. என்ன விசுவாசம்? கட்டளை மாறிடும். ராஜா பிறந்த குழந்தைய தூக்கி போட வேண்டாம் என்று ஒரு கட்டளையை மாற்றிடுவார்னு சொல்லிதான் ஒரு நம்பிக்கையில குழந்தைய ஆனா கட்டளை மாறுச்சா? மாறல. பிரச்சனைக்கு தீர்வு வந்ததா? வரல. இருக்கிற பிரச்சனை அதே மாதிரி இருக்கு. சொல்ல போனா இன்னும் உக்கிரமானதுனால குழந்தைய கண்டுபிடிச்சா குழந்தைய மட்டும் இல்ல நம்மளையும் காலி பண்ணிடுவாங்கிற ஒரு நெருக்கடியினால் தான் என்ன செய்யறாங்க? குழந்தைய கொண்டு போய் நதியில விடுறாங்க. பிரச்சனை விசுவாசித்து அதிகமாகும் போது இந்த குடும்பம் என்ன செய்தது? குழந்தைய அங்க விட்டுட்டு, நல்ல கவனிங்க, விசுவாசத்தினோட அழகான வார்த்தைகள் வேதத்திலே
புரிந்து வைக்கப்பட்டிருக்கு. இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து கர்த்தர் நல்லவர், உனக்கு பெரிய காரியம் செய்ய, அப்படி வசனங்களை தான் வந்து பிரிண்ட் பண்ணி போடுவோம். நான் சொல்கிறேன், உண்மையான வசனங்கள், ஆழமான வார்த்தைகள், நம்முடைய உணர்வுகளை தூண்டுகிற அநேக வார்த்தைகள் இன்னும் மறைஞ்சிருக்கு. அங்க யாத்திரையாகமம் 2ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனம் சொல்கிறது, அந்த தாதி நின்று, அவருடைய சகோதரி நின்று என்ன செய்யறாளாம், என்ன சம்பவிக்குமோ வென்று, நல்ல கவனிங்க, என்ன சம்பவிக்குமோ வென்று நின்று பார்த்து கொண்டிருந்தாள். இங்கே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அங்க அந்த வார்த்தை என்ன தெரியுமா சொல்லுது, இதுவரைக்கும் நான் பாதுகாத்தேன், இனிமே தேவன் எப்படி பாதுகாப்பார் என்று பார்க்க போகிறேன். நன்றாய் கவனி, என்ன சம்பவிக்கும், what the Lord might do, தேவன் என்ன செய்வார். நான் ஒரு தாயா இவ்வளவு போராடினேனே இந்த குழந்தையை பாதுகாக்க, என் கை மீறி போன போது தேவன் என்ன செய்வார். அது பேர் விசுவாசம். தூக்கி போட்டுட்டு ஓன்னு கத்திட்டு வீட்டுக்குள்ள ஓடி வந்து கதவை பூட்டி கொண்டு அளவில்லை. தேவன் என்ன செய்வார், என்ன செய்தார் சொல்லுங்க, தேவன் என்ன செய்தார் சொல்லுங்க. அந்த நதிக்கு குளிக்க வந்த ராஜாவின் குமாரத்தி குழந்தையை கண்டு எடுத்து, ஐயோ இந்த குழந்தைய நான் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டு, திரும்ப இந்த குழந்தைய வளர்க்கறதுக்கு பால் கொடுக்க ஒரு தாய் வேணுமேன்னு சொல்லி குழந்தையின் தாயையே கொண்டு வந்து அவளிடத்திலே கரத்திலே ஒப்பு கொடுத்த இப்படிப்பட்ட விசுவாசம் தான் என் வேதம் எனக்கு காண்பிக்கிறது. நம்ம வந்து விசுவாசியாதனால தான் லைஃப் வந்து அப்படி இப்படி. நான் ஒண்ணு சொல்றேன், விசுவாசம் என்கிறது என்ன தெரியுமா, faith works all the time. நீ விசுவாசனா அது வேலை செய்யாம இருக்காது. அது நிச்சயமா, அது விசுவாசம் என்கிறது ஒரு ஓட்ட மிஷின் இல்ல, உடைஞ்ச ஊசி உள்ள ஒரு தையல் மிஷின் இல்ல. விசுவாசம் என்பது ஒரு பலமான ஆயுதம். அது மழுங்கி போகாது, அது தேய்ந்து போகாது, அது துரு பிடிக்காது. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆனா என்ன பிரச்சனை, என்ன, நம்ம தான் பயத்திலே வாழ்ந்து பழகிட்டோம். ஏன் விசுவாசத்தை குறித்து நான் இவ்வளவு ஆணித்தரமாய் சொல்லுகிறேன், நல்ல கவனிங்க. ஏனென்றால் இந்த விசுவாசத்தினுடைய ஆதாரம் தேவனே. அதனுடைய அந்த விசுவாசம் என்கிற வார்த்தைக்கு பின்பாக நிற்கிறது யார்? உலகத்தை படைத்த கடவுள். உன்னையும் என்னையும் உண்டாக்கி நேசித்து எனக்காக உனக்காக ரத்தம் சிந்தின இயேசு கிறிஸ்து. அவரை அந்த விசுவாசம் என்கிற வேற ஒன்றும் இல்லை, நான் இயேசுவை நம்புறேன் அப்படின்னு சொல்றதுதான். இயேசு இதை செய்வார் என்று நான் நம்புறேன் என்று சொல்றது விசுவாசம். அது நீங்க ஜோம் பண்ணுங்க, நான் அவர் செஞ்சா செய்ய, அது பேர் விசுவாசம் இல்ல. நான் இயேசுவை நம்புகிறேன் என்று சொன்னால் அது பெயர் விசுவாசம். இயேசு எந்த சூழ்நிலைமையும் மாற்ற வல்லமை உள்ளவர் என்று சொன்னால் அது பேர் என்ன? விசுவாசம். That is called faith. ஆனா கவனிங்க, ஏன் அப்படி விசுவாசிக்கணும் தெரியுமா? தூங்குறவங்க எல்லாம் ஒரே ஒரு நிமிஷம் எந்திரிச்சு, ஆஹாஹா, ஒரு வாரம் லீவ் விட மாட்டேங்குது அந்த பிசாசு, தூக்க பிசாசு. எல்லா வீக்கும் அட்டெண்டன்ஸ் போடுது. ரைட், அவனை வெளியே அனுப்பிட்டு தான் கண்டினியூ பண்ணும். கவனிங்க, நான் இந்த சர்ச்சில் நிறைய மாடுலேஷன்ஸ் பார்க்குறேன். இங்கே யார் நிற்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த பிசாசு வேஷம் போடுது. இங்கே பிள்ளைங்க வர்ஷிப் பண்ணால் யாரும் ஆராதிக்கிறது இல்லை, கண்ணை திறந்து வேடிக்கை பார்க்குறீங்க, பாடுறதில்ல, கை தட்டுறதில்ல. அதே பாஸ்டர் வந்து மைக்கு பிடிச்சா அடுத்த மாடுலேஷன், என்ன ஆக்ஷன். நான் பிரசங்கம் பண்ணால் அப்போ ஒரு மாடுலேஷன், பாஸ்டர் பண்ணால் இந்த ஆக்ஷன்லாம் இங்கே ஓடக்கூடாது. பயபக்தியா, எனக்காக நீங்க பிரசவம் கேட்கல, உங்களுக்காக தேவ வார்த்தை ரிசீவ் பண்ணுங்க. கவனிங்க, இங்கே என்ன நடக்கிறது? இந்த விசுவாசம் அப்படின்னா என்ன தெரியுமா?
இந்த விசுவாசம் என்கிறது தேவன் ஏற்கனவே ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். நல்ல கவனிங்க. நான் இப்ப நம்புறனால தான் ஏதோ ஒன்று நடக்க போது நீங்க நினைச்சீங்கன்னா அது பேர் விசுவாசம். ஆல்ரெடி எவ்ரிதிங் இஸ் ப்ரீ பிளான்ட். அது எல்லாம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்திலே இந்த நாளிலே ஒரு நபர் இப்படி பிறப்பான். அவன் இந்து குடும்பத்தில் பிறந்தாலும் சரி, முஸ்லிம் குடும்பத்தில் பிறந்தாலும் சரி, கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தாலும் சரி, அவனுடைய பெயரை தேவன் அவருடைய புத்தகத்தில் எழுதி வைத்திருந்தால் 30 வயதானாலும் சரி, 40 வயதானாலும் சரி, 60 வயதானாலும் சரி, அவனை தேவன் எழுதி வைத்திருப்பாரானால், நல்ல கவனிங்க, யாரையோ ஆண்டவர் புஷ் பண்ணிட்டே இருப்பார். அவனுக்கு அவிசுவாசி, அவனுக்காக ஜெபி, அவனுக்காக நம்பு, அவனை நான் எனக்கென்று தேர்ந்தெடுத்திருக்கிறேன் என்று யாரையோ ஆண்டவர் தட்டி கொண்டே இருப்பார். பல பேர் அதை நம்புறதுக்கு பலன் இல்லை. அவன் ஒரு மூர்கன், அவன் ஒரு கோவக்காரன், அவன் ஒரு அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் சொல்லிட்டு இருக்கும்போது ஆண்டவர் ஏதோ ஒரு சூழ்நிலைமை கொண்டு யாரையோ பின்னாடி தட்டிட்டே இருப்பார். இல்லடா இல்லடா, இவனை நான் எனக்கென்று குறித்திருக்கிறேன் என்று சொல்லி கொண்டே இருப்பார். அநேகருடைய ஜெபம் அவங்களுக்கே தெரியாம அவங்களுக்கு பின்னாடி வேலை செஞ்சுட்டே இருக்கும். அந்த விசுவாசம் என்ன செய்யும் தெரியுமா? காலங்கள், சிச்சுவேஷன்ஸை தாண்டி, காலங்களை தாண்டி, சூழ்நிலைமைகளை தாண்டி, சந்தர்ப்பங்களை தாண்டி இருந்தா தயவுசெய்து அழாதீங்க. பிரச்சனைகளை பார்க்க பார்க்க மும்முரமாய் சத்துரு கொந்தளிக்க நீங்க சொல்லணும், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். அப்பதான் உன் வாய் துதிச்சுட்டே இருக்கும், அப்பதான் உன் இருதயம் பாடிட்டே இருக்கும். என் துதியை நிறுத்தவே முடியாது. ரகபலா சததனமோ, ஒடுக்கமெல்லாம் ஒடுங்கிடும், அசட்டையெல்லாம் குனிந்திடும், ஒடுக்கப்பட்ட உன்னை தேவன் ஆள செய்வாரே. பயங்கள் எல்லாம் அகன்று போக ஊழியனாய் எழும்பி வர, தரிசனங்கள் நிறைவேறும் காலம் வந்ததே. ஒடுக்கமெல்லாம் ஒதுங்கிடும், அசட்டையெல்லாம் குனிந்திடும், ஒடுக்கப்பட்ட என்னை தேவன் ஆள செய்வாரே. எல்லாம் ஓடி போக ஊழியனாய் எழும்பி வர, தரிசனங்கள் நிறைவேறும் காலம் வந்ததே. தெரிந்து கொண்டாரே, மீட்டுக் கொள்வாரே, வாக்களித்த தேவனே வாய்க்கச் செய்வாரே. நிச்சயமாய் விடுவிப்பார், கட்டுகளை அகற்றுவார், முன் குறித்த செய்து முடிப்பார். நிச்சயமாய் விடுவிப்பார். நீ எந்த காரியத்துக்காக ஜெபித்து கொண்டிருந்தால், எந்த காரியத்துக்காக நீங்க ஜெபிக்கிறீங்களோ அந்த காரியத்துல என்ன நடந்தாலும் சொல்லுங்க, you have to believe it is moving forward. இங்கே நான் சொன்னேன், எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே எந்த வசனம் வாசிச்சோம்? 23 என்ன வாசிச்சோம்? ஒரு விசுவாசத்தோட ஆரம்பம். குழந்தைய ஒளிச்சு வச்சாங்க. அப்ப ஏதாவது மாற்றம் நடந்துச்சா? ஊர்ல நடக்கல. மோசேயை பார்வோன் குமாரத்தியை தத்தெடுத்து வளர்த்தா. அப்ப ஏதாவது மாற்றம் நடந்துச்சா? ஊர்ல நடக்கல. மோசே எகிப்தின் அரண்மனையின் வாழ்வை காட்டிலும் நான் என் ஜனத்தோடு கஷ்டப்படுறதையே தெரிந்தெடுக்கிறேன்னு சொன்னாரு. அப்போ ஒரு விசுவாசம் வந்துச்சு. அப்ப ஏதாவது அந்த விசுவாசம் ஏதாவது மாற்றுச்சா? மாற்றல. விசுவாசம் மாத்திரம் மாறிக்கிட்டே போது, சூழ்நிலைமை மாறவே இல்லை. வாசிங்கள் என்னோட 29ஆம் வசனம் 29. விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை கடந்து போவது போல கடந்து போனார்கள். எகிப்தியர் அப்படி செய்ய துணிந்து ஆளி அவன் இந்த விசுவாசத்துல ஒரு பார்வை இருக்கு. அது என்ன பார்வை தெரியுமா? என்ன நடந்தாலும் சரி, காட்ஸ் பிளானுக்கு நேரம் மூவ் ஆகிக்கிட்டே இருக்கு. ஒரு விசுவாசிக்கு தெரியும், அது எல்லாருக்கும் தெரியாது, அது எல்லா கண்ணுக்கும் பிரச்சனையா தெரியும்.
எல்லா கண்ணுக்கும் அது ஆபத்தா தெரியும், மற்றவங்க கண்ணுக்கு அது ஏதோ முடிஞ்சது மாதிரி தெரியும். பிரச்சனைகள் கொந்தளிக்க அதிகரிக்க அதிகரிக்க ஒரு விசுவாசிக்க தெரியும் தேவன் பர்பஸ்க்குள்ள கொண்டு போகிறார். ஹல்லேலூயா. The more you are tested in your faith, உன் விசுவாசம் அதிகமாய் பரீட்சிக்கப்படும் போதெல்லாம் நீ விசுவாசத்தை பிடிச்சிட்டே அது ஸ்டெப் ஸ்டெப்பா கொஞ்சம் கொஞ்சமா முன்பாகத்தான் போகுமே தவிர உன் வாழ்வு பின்பாக போவதில்லை. ஹல்லேலூயா. ஆமென். அப்போ 23ஆம் வசனத்துல ஆரம்பிச்ச விசுவாசம் 29ஆம் வசனத்துல தான் அவங்க எதிர்பார்த்த விடுதலைக்கு போகிறார்கள். பட் ஸ்டில் 24, 25, 26, 27, 28 விசுவாசித்தார்கள். சொல்லுங்க. நான் 23 மாத்திரமில்லை, 24, 25, 26, என் புருஷன் என்ன சொன்னாலும், என் புருஷன் துரோகத்திலும், என் புருஷனுடைய அசட்டையிலும், என் குடும்பத்தினுடைய பிரிவினைகளிலும், என் குடும்பத்தின் சகல வியாதிகளிலும், தோல்விகளிலும், குறைவுகளிலும் I will believe. That is faith. Because faith never fails. விசுவாசம் தோற்று போகாது. ஆமென். சரி, இந்த விசுவாசத்தை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு இன்னொரு பார்ட்டை நான் உங்களுக்கு காமிக்க விரும்புறேன். நல்லா கவனிங்க. இந்த 23ல ஆரம்பிச்சு ஏன் 23லே முடியல? 29க்கும் 23க்கும் என்ன வித்தியாசம்? 23ல விசுவாசிச்சாங்க, 29லயும் விசுவாசிச்சாங்க. நான் சொல்றேன் 23, 29 உங்களுக்கு புரியுதா? 23 வேற ஒன்றும் இல்லை, வசனம் தான். 29 வேற ஒன்றும் இல்லை, வசனம் தான். 23ல இருந்து 29 வரைக்கும் ஒரு பர்டிகுலர் பாதை. இட் வாஸ் a very tough time. அந்த கடினத்தில் 23க்கும் 29 விசுவாசத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? நல்லா கவனிங்க. ஒரே இருதயம் தான், ஆனால் அந்த இருதயத்தில் ஒரு மாற்றம் உண்டாகும் போது உன் விசுவாசம் வேலை வேகமாக்கும். எல்லாரும் விசுவாசிக்கிறோம், ஏன் ஒருத்தர் விசுவாசம் வேலை செய்யுது? சிலர் ஜெபம் பண்ணா கேன்சர் கட்டிகள் கண்களுக்கு முன்னாடி உடைஞ்சு விழுது. அதே நானும் அதே ஆண்டவர்கிட்ட தான் ஜெபம் பண்றேன். ஆனா ஏன் அவங்க இருதயத்துக்கும் ஏன் இருதயத்துக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஏன் எல்லாத்துக்கும் பாஸ்டரை தேடி வந்து நீங்க ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றோம்? அவங்க இருதயத்தில் இருக்கிறதுக்கும் உங்க இருதயத்துக்கும் நிறைய வித்தியாசம் ஒண்ணுதான், ஆனா இருதயம் தான் டிஃப்ரெண்ட். அதைத்தான் ரொம்ப அழகாய் ஒரு ஆகூர் என்கிற மனிதன் ஒரு மனிதனுடைய இருதயத்தை படம் போட்டு காண்பித்திருக்கிறார். உங்களுடைய வேதாகமத்தை நீதிமொழிகள் 30 கண்டினியூ பண்ணிட்டா 10 நெக்ஸ்ட் வீக் கன்டினியூ பண்ணிட்டா அப்ப சொல்லிட்டு அப்புறம் அடுத்த வாரம் வந்து என்ன சொல்ற? சும்மா என்ன சொல்லுங்க. 10:30 இந்த எனர்ஜியோட போறீங்களா? இன்னும் ஒரு 2 வார்த்தை பேசிட்டா 2 பேசுறேன்ட்டு சரி ட்ரை பண்றேன். ரைட். இங்கே ஆகூர் என்கிற மனிதன் இருதயங்களை படம் போட்டு காட்டுறார். நல்ல கவனிங்க. எந்த இருதயத்திலிருந்து வருகிற விசுவாசம் மிகவும் வேகமாய் வேலைகளை செய்யும். தேவ இருதயம் போல ஒரு இருதயம். அப்போ இந்த இருதயம் ஆகிறதுக்கு இந்த கல்லான இருதயம் என்ன செய்யணும்? தேவனுடைய இருதயம் போல உணர்வுள்ள இருதயமா மாறணும். நம்ம எல்லாருமே ரொம்ப பர்சனலா ஒவ்வொரு லெவல் ஆஃப் என்ன சொல்றோம் குணநலங்களை உடையவங்களா இருக்கும். ஒருத்தவங்க ரொம்ப சாந்தமா இருப்பாங்க, ஒருத்தருக்கு சும்மா கூப்பிட்டால என்ன அப்படிமாங்க, ஒருத்தர் ஹலோ எப்படி இருக்கீங்க அப்படிவாங்க, என்னம்மா இப்பயாவது பேசுனியே அப்படிமாங்க. ஒவ்வொருத்தரோட லெவல் ஆஃப் அந்த கேரக்டர் மோல்டிங் எப்படி இருக்கு? உங்க ஹார்ட்டோட லெவல் வேற வேற அளவா இருக்கு. ஒருத்தர் குத்தி பேசினாத்தான் தூக்கம் வரும். ஆமா, அது சொல்லிட்டாதான்
தூக்கம் வரும். சில என்ன பண்ணாலும் சொல்லவே மாட்டாங்க. அந்த மாதிரி ரொம்ப வித்தியாசமான உங்களுடைய சூழ்நிலைமைகள், தேவனுடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் பழக்கவிக்கப்படுறதுனால யூ ஆர் பிகமிங் மோர் லைக் ஹிம், அவரை போல மாறிக்கொண்டு வரும். இவர் சொல்லும் போது 4 வகையான கூட்டத்தாரை பற்றி சொல்கிறார். நல்லா கவனிங்க. இந்த 4 ஜெனரேஷன்ஸ், 4 விதமான சந்ததின்னு சொல்லி 4 டைப் ஆஃப் ஹார்ட்டை காமிக்கிறார். வேகமாக வாசிக்கலாம். 30ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 11 தகப்பனை சபித்தும் தங்கள் தாயை ஆசீர்வதியாமலும் இருக்கிற சந்ததியாரும் உண்டு. A generation which lacks respect. மரியாதை அற்ற ஒரு சந்ததி. நன்றாய் கவனியுங்கள். A rebellious generation. தனக்கு மேல தகப்பன் தாய் அப்படின்னு சொல்லும் போதே somebody who has to be honored. ஒரு மரியாதையின் ஸ்தானத்திலே இருக்கிற ஒருவரை அவமரியாதை செய்கிற ஒரு சந்ததி உண்டு. நல்ல கவனிங்க. நிறைய பேருக்கு மரியாதை கொடுத்தா மரியாதை கரெக்டா, நம்ம கிவ் அண்ட் டேக் அப்படி சொல்லுவாங்க. நிறைய பேரும் அந்த ஸ்டேட்டஸு அதெல்லாம் அதையே போட்டே வச்சுருப்பாங்க. நீ என்னை மரியாதையாக நடத்தினா நான் உன்னை மரியாதையாக நடத்துவேன். அப்படி பைபிள் சொல்லலை. வயதிலே பெரியவர்கள், நமக்கு மேலே உள்ள அதிகாரிகள், அவன் நல்லவனாலும் அவன் கெட்டவனானாலும் சரி, கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ், இவங்க எல்லாருக்கும் நம்ம எப்படி இருக்கணும்? ராஜாக்கள் எல்லாரையும் மரியாதையாய் நடத்தணும், மரியாதையாக பேசணும். பழைய ஏற்பாட்டின் பிரமாணத்தில் அவங்கள நீ அவதூறு செய்யக்கூடாதுன்னு கட்டளை போடப்பட்டிருக்கிறது. ஆனால் நல்ல கவனிங்க, உன் ஹார்ட்டு விசுவாசத்தை ஹோல்ட் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணி, நீ ஒரு முறை விசுவாசா அது 100% டார்கெட்டை போய் அடிக்கும்னா உன் இருதயம் மரியாதையினால் நிறைந்திருக்கிற ஒரு இருதயமாக இருக்குமானா. அவங்க ஏன் அப்படி கேட்டாங்க? அவங்கள ஒழுங்கா பேச அப்படி இல்லை. நல்லா கவனிங்க. எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே தனக்கு மேலே கொடுக்கப்பட்ட அதிகாரங்களுக்கு அடிபணிகிற ஒரு இருதயம் இருக்கிறோம். இன்னைக்கு ஒரு செல்ஃப் டிபெண்டன்ட் ஹார்ட். தேவனே நான் நம்புறேன் நீ சொல்லும் போது நீ மனிதர்களை அவதூறு செய்ய முடியாது. தேவன் ஒரு மனிதனுக்கு கீழே உன்னை வைத்திருக்கிறார். ஒரு மனைவியை கணவனுக்கு கீழே வைத்திருக்கிறார். ஒரு கணவனை மனைவிக்கு கீழே வைத்திருக்கிறார். அந்த 2 கீழைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஈக்குவல் இல்லை. நீ என்ன கேட்டா நீ இதை யூஸ் பண்ண நீ 10 மணிக்கு போவேன்னா நானும் 10 மணிக்கு போவேன்னு ஒரு மனைவி சொல்ல முடியாது. புரியுதா உங்களுக்கு? அதில் நிறைய வித்தியாசம் இருக்கு. சில நேரம் கணவனுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஒரு மனைவி நானும் உனக்கு மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா எனக்கு அப்படி சொல்ல முடியாது. ஒரு பெண் பாதுகாப்பாய் பத்திரமாய் இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அவளுக்கு அநேக ஆபத்துக்கள் புரியாது. நல்ல கவனிங்க. அப்போ எனக்கு மேல ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கும் மரியாதை செலுத்தி, கணவனுக்கு மரியாதை செலுத்தி, குடும்பத்தில் இருக்க பெரியவங்களை மதிச்சு நடக்கிற ஒரு இருதயம் உனக்குள்ளாய் உருவாகி இருக்குமானால், நான் சொல்றேன், உன்னோட ஃபெய்த் என்ன பண்ணிட்டே இருக்கு? ஹோல்டு பண்ற ஒரு ஹார்ட்டா இருக்கு. அந்த இருதயத்தில் உன் விசுவாச பாஸ்டர்னா அவர் போய் பண்ண மாட்டாராமா? இந்த மாதிரிலாம் பேசுறீங்கல்ல. நான் சொல்றேன், உங்களோட விசுவாசத்தினால் பிரயோஜனம் இல்லை. நீங்க 23 இருந்து 29 வரைக்கும் மெல்ல தான் வரணும். 29க்கு குவிக்கா வரதுக்கான வழி என்ன? ஒபீடியன்ஸ். அது எப்படி ட்ரெயின் பண்றது தெரியுமா? எப்படி தெரியுமா ட்ரெயின் பண்ண? முடிக்க போகிறேன். எப்படி தெரியுமா? அந்த 1 பாயிண்ட்ல முடிக்கிறேன். எப்படி தெரியுமா ட்ரெயின் பண்ணும்? நமக்கு மேல இருக்க யாரோ ஒருத்தர் சொல்ற ஒரு விஷயம் எது நமக்கு செய்யவே பிடிக்காது. அப்படியே யோசிங்களே பார்க்கலாம். எங்கள் வீட்டில் எனக்கு செய்யவே பிடிக்காத ஒரு விஷயம் அயன் பண்ணுறது. அயன் பண்ணுறதுக்கு சுற்றி எத்தனை கடை இருக்குது. அந்த அண்ணன்கள்லாம் நல்லா தான் பேசுகிறாங்க, நல்லா தான். ஆனாலும் எங்கள் வீட்டில் அயன் பாக்ஸில் நம்மளே அயன் பண்ணாதான் என்ன பண்ணுவாங்க? ட்ரெஸ் போடுவாங்க. பாஸ்டருக்கு நான் அயன் பண்ணாதான் ட்ரெஸ் போடுவாங்க. அந்த அயன் பாக்ஸும் அப்படியே தூக்க முடியாத அந்த லைட் வெயிட்டு, அந்த எந்த அயன் பாக்ஸும் வாங்கி தர மாட்டாங்க. இதுதான்டா நல்லா பண்ணும். நான் மேலே எல்லா வேலையும் முடிச்சுட்டு கீழே வந்த பிறகு தான் ஞாபகம் வரும், ஐயோ
வெளியே போகிறாங்க, அயன் பண்ணோம். எனக்கு அப்படியே எப்படி இருக்கும், இவ்வளோ நேரம் சும்மா தானே இருந்தீங்க, ஒரு அயன் பண்ணக்கூடாதா? நம்ம லாங்குவேஜில் சொன்னீங்கலாம் ஒரு மனுஷனாயா, இதெல்லாம் உள்ளே வரும், வெளியே வராது. என்னோட அந்த மாம்சத்தை, என்னோட ஒபீடியன்ஸை, கிறிஸ்து கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். பிதாவின் சித்தம், உம்முடைய சித்தம், நீங்க நினைக்கிறதெல்லாம் அங்க நடக்கிற மாதிரி. நான் இந்த உலகத்தில் இருக்கிறதுனால இந்த உலகத்தில் நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கணும் ஆண்டவரே. அந்த விதமான கீழ்ப்படிதல் எங்கே இருக்கிறதோ அங்கே விசுவாசம் அளவுக்கு அதிகமாய் வேலை செய்யும். சொல்லுங்க, எந்த ஏரியால உனக்கு கீழ்ப்படிய கஷ்டமா இருக்கோ அந்த இடத்துல 100% ஒபீடியன்ஸ் ஒப்பு கொடு. தேவனை விட்டு விலக செய்கிற வார்த்தைக்கு மாத்திரம் செவிக்க கூடாது. நீ சர்ச்சுக்கு போகாத, ஜெபிக்காதன்ற அந்த வார்த்தைக்கு மாத்திரம் செவி கூடாது. ஏன்னா யாரை காட்டிலும் பெரியவர் என் தேவன். அவருக்கு தான் முதல் கீழ்ப்படிதல், இரண்டாவது கீழ்ப்படிதல்ல 100%. சொல்லுங்க, 100%. மனைவிகளே, நான் திரும்பி ஒரு ஃபார்முலா சொல்றேன். எந்த மனைவி 100% கணவனுக்கு கீழ்ப்படிதோ அந்த மனைவிக்கு மாமியார் தொல்லையே இருக்காது. நம்புங்கப்பா, மாமியாரே இருக்காது. அப்படி சொல்ல, மாமியார் தொந்தரவே இருக்காது. தேவன் அத்தனையாய் உன்னை